Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4ல் இருக்கக்கூடிய ஐஎன்எம் வந்து ஒரு 15 டேஸில் நம்ம எப்படி குயிக்காக வந்து படித்து முடிக்கலாம். ஸோ குயிக்காங்கிறத தாண்டி ஸ்மார்ட்டாக எப்படி நம்ம படித்து முடிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்னிலேருந்து படிக்க ஐஎன்எம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நமக்கு ஐஎன்எம் அப்படின்னாலே 8th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் இருக்க 8 லெசனும் 10th இருக்க ஹிஸ்ட்ரியில் 6 லெசனும் வந்து நமக்கு முக்கியமாக தேவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11th 12th நம்ம சொல்லக்கூடிய லெசன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டையும் ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வச்சுக்கணும். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா குரூப் 4க்கு தேவையான ஐஎன்எம் வந்து உங்களோட ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் முடிச்சிடலாம். சரியா? சரி, இப்போ மார்ச் 10ஆம் தேதி என்ன பண்ண போகிறோம்னா 8th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் லெசன் 1 and 2 வந்து படிக்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும். இதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் நம்மளோட சேனலே வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 8th ஹிஸ்ட்ரி பொறுத்தளவில் தாராளமாக ஒரு நாளைக்கு 2 லெசன்கிறது நம்மளால் படிக்க முடியும். நீங்கள் சைட் பை சைட் தமிழ் படிக்கிறவங்க மேக்ஸோடு சேர்த்து ஜிஎஸ் படிக்கிறீங்கனாலும் தாராளமாக உங்களால் இந்த 2 லெசன் வந்து படிக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ மார்ச் 11 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் லெசன் 3 and 4 வந்து நம்ம படிக்க போகிறோம். இந்த லெசன்ஸுமே வந்து ரொம்ப 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 ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் 8th படிக்கக்கூடிய லெசன்ஸை ரொம்ப தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே 10th ஐஎன்எம் அந்த ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து மார்ச் 12ஆம் தேதி 8th லெசன் 5 and 6 வந்து படிக்க போகிறோம். இதெல்லாம் உட்காந்திங்கன்னா ஒரு மணி நேரம் கூட உங்களுக்கு தேவைப்படாது. அந்த அளவுக்கு சிம்பிளான லெசன்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு சின்ன சேஞ்ச்காக மார்ச் 13ஆம் தேதி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 16, 17, 18, 19 இந்த 4 லெசனுக்கான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம படிக்க போகிறோம். இது நீங்கள் டக்குன்னு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸாக படித்த 6 லெசனும் நீங்கள் என்ன பண்ணணும், டக்குன்னு இந்த ஒரு நாளில் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்களேன், மார்ச் 14ஆம் தேதி 8th இருக்கக்கூடிய லெசன் 7 and 8 வந்து படிக்க போகிறோம். இந்த லெசன் 8ங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்ல அத்தனை யூனிட்டுக்குமே வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு பாடம். அதனால் என்ன பண்ணணும், ஒரு இடத்துல படிக்கும்போதே இந்த லெசன் 8 நம்ம தெளிவாக படித்து வச்சிடணும். சரிங்களா? அடுத்து மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு நாளைக்கு ஒரு லெசன் தான் நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். 10th சோசியல் புக் வந்து எப்போவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகம் இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு ஒரு பாடம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். ஸோ மார்ச் 15ஆம் தேதி 10th லெசன் 5, மார்ச் 16ஆம் தேதி 10th லெசன் 6. இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். அதை அப்படியே திரும்ப ரிப்பீட்டடாக 10thலையும் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அடுத்து மார்ச் 17ஆம் தேதி 10th லெசன் 7. இதுவுமே வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா முக்கால்வாசி நம்ம 8th வந்து படிச்சிருப்போம். அதை திரும்ப இங்கே வந்து படிக்க போகிறோம். அடுத்து மார்ச் 18ஆம் தேதி 10th இருக்கக்கூடிய லெசன் 8, மார்ச் 19ஆம் தேதி 10th இருக்கக்கூடிய லெசன் 9, மார்ச் 20ஆம் தேதி 10th இருக்கக்கூடிய லெசன் 10. சரிங்களா? அடுத்து 21ஆம் தேதி 22ஆம் தேதி 23ஆம் தேதி இது ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறீங்க, 8th படித்த ஹிஸ்ட்ரி லெசன்ஸும் 10th படித்த ஹிஸ்ட்ரி லெசன்ஸையும் இந்த 3 நாள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அப்படியே என்ன பண்ணுறோன்னா 12th ஹிஸ்ட்ரியில் இருக்க லெசன் 1, 2, 3, 4, அடுத்து 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 5, 6, 7, 8 நீங்கள் இந்த டேட்டில் வந்து இதோட புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் படித்தாலும் ஓகே தான். இல்லை இங்கே ஒரு 4 லெசன், இங்கே ஒரு 4 லெசன், இங்கே ஒரு 4 லெசன், மொத்தமாக எத்தனைங்க 12 லெசன் புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிக்க சொல்லியிருக்கோமா. டெய்லியும் ஒரு 2 லெசனாக நீங்கள் உங்களோட ஸ்கெடியூலை நீங்கள் பிரிச்சுட்டு நீங்கள் புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படித்தாலும் ஓகேவானதான். சரிங்களா? அப்போ மார்ச் 24ஆம் தேதி ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த ஸ்கெடியூலை மட்டும் வச்சு படிக்கிறேன் நான் எப்படி ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்ச் 24ஆம் தேதி ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்ச் 10ஆம் தேதி இந்த பேட்ச் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னா ஈவினிங் 6 to 6:30 இதுக்கான லெசன் வைஸ் டெஸ்ட் கொஸ்டின் நம்ம அனுப்புவோம் PDF ஃபார்மேட்டில். சரிங்களா? ஸோ இப்போ 8th லெசன் 1னா லெசன் 1க்கு தனியாக டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அனுப்புவோம், லெசன் 2க்கு தனியாக டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து அனுப்புவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெசன் 1ஓட டெஸ்ட் கொஸ்டின் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 90 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருப்போம். லெசன் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருப்போம். சரிங்களா? ஸோ மொத்தமாக 8th மட்டுமே உங்களுக்கு உங்கள் கையில் இந்த பேட்ச் முடியும் போது 630 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் இந்த ஐஎன்எம் படிக்கணும் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் உங்கள் கையில் இருந்தாலே போதும். என்ன மேம் 8க்கே இவ்வளோ கொஸ்டின்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாமோ அந்த வகையில் உங்களுக்கு வளைச்சு ஃபுல்லாக வந்து நம்ம கேட்டிருப்போம். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் புக் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே படிச்சிட்டிங்கன்னா இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவிஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். சரிங்க, அப்போ 10th எவ்வளோ கொஸ்டின்ஸுங்க நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 770 கொஸ்டின்ஸ் 10th இருந்து மட்டும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இருக்கிறது 6 லெசன் தான், ஆனால் கொஸ்டினோட இதை அளவை பாருங்களேன், 770 கொஸ்டின் வந்து கேட்டிருப்போம். இது 8th 10th சேர்த்திங்கனாலே உங்கள் கையில் 1400 கொஸ்டின் வந்து இருக்கும். இது போக ரிவிஷன் டெஸ்ட்டில் ஒரு 100 கொஸ்டின். சரி மேம், அப்போ இந்த 11th 12th கொஸ்டின்லாம் எதில் கேட்பீங்க அப்படின்னா புக்
பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் உங்களுக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் ப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ மொத்தமாக இந்த ஐஎன்எம் பேட்ச் முடியும் போது உங்கள் கையில் ஒரு 1500 கொஷின் இருக்கும். இது போக வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இந்த பேட்ச்சில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இந்த 14 லெசனுக்கு 1400 கொஷின் வந்துடும். இந்த புக் பேக்கும் பாக்ஸும் படித்தோன்னே அது எல்லாமே சேர்ந்து ரிவிஷன் டெஸ்ட்டோட உங்களுக்கு 1500 கொஷின் வந்துடுதா. இது போக அந்த 14 லெசனுக்கும் ஒரு லெசனுக்கும் ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். ரெக்கார்டட் கிளாஸுமே நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து உங்களோட பேட்ச் ஃபீஸ் வந்து 100 rupees மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ வந்து அட்மிஷன்ஸ் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்த உடனே கண்டிப்பாக படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க வந்து அட்மிஷன் வந்து போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ அட்மிஷனுக்கு எந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம், ஜிஎஸ் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் நம்ம கொடுக்குறதில்ல, தமிழ் லாங்குவேஜ் தான். ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்கட்டும், டெஸ்ட் கொஷின், ரிவிஷன் டெஸ்ட் கொஷின் எல்லாமே உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மார்ச் 10 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிற பட்சத்தில் மார்ச் 9 என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, உங்களுக்கான டே 1க்கான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ குயிக்காக பேட்சில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது போக இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன பேட்ச் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஎன்எம் வந்து நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஸோ இது போக நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரியும் இப்போ அவைலபிளாக இருக்குது அண்ட் வந்து எக்கனாமிக்ஸும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 14 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 12 நமக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான், அதுக்கே நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போக நியூ சிலபஸ் பேசிஸில் தமிழ் லாங்குவேஜ்க்கான, அதாவது ஜென்ரல் தமிழுக்கான பேட்ச்மே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸுமே நீங்கள் சேம் வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.